நிவின் வந்து அப்படியே வந்து காவேரி வந்து கூப்பிட்னு வராருங்க. காவேரி அமைதியாகவே வர டைமில் நிவின் வந்து பேசுவார். என்ன காவேரி டிஸ்டர்பாக இருக்கிறேன்னும்போது, ஒன்றும் இல்லை நிவின், இந்த மாதிரி விஜயை வந்து பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஏன் அவருக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு தானே? ஆமாம் பிறகு சரி விடு, இப்போ உன் குடும்பத்தையும் பார்க்கணும்ல. இப்போ தான் அம்மா கிட்ட ஒரு 4 நாள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். திருப்பி ஏதாவது சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு உன் மேலே சந்தேகம் வந்துடும் காவேரி என்னும்போது, ஆமாம் நிவின், உன்னையும் நான் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன் நிவின், சாரி என்னும்போது, அதில் போய் என்ன இருக்குது, ஒரு ஃப்ரெண்டுக்கு இதை கூட ஹெல்ப் பண்ணலன்னா எப்படின்னும் போது காவேரி ரொம்ப கஷ்டப்படுது. உங்களையும் யமுனாவையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறணும்னு எனக்கு தோணுது, ஆனால் எனக்கு உங்களை விட்டால் வேறு வழி இல்லை, அதால் தான் நான் உங்களை ஹெல்ப் கேட்டேன்னும் போது, இருக்கட்டும் காவேரி, என்ன வெளியாள்கிட்ட பேசுகிற மாதிரியெல்லாம் நீ ரொம்ப பேசுகிறேன்னும் போது, அப்படிலாம் இல்லை, என்னால் எவ்வளோ பேருக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு காவேரி ரொம்ப பேசும்போது, நிவின் அதெல்லாம் விடுப்பா பார்த்துக்கலான்னும் போது, எனக்கு நிவினோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காவேரி வந்து சொல்லும், சரி என்னை நீங்கள் பாதியிலே இறக்கி விட்டுருங்க, நான் போயிடுறேன், யமுனா ஏதாவது பார்த்தா தப்பாக நினச்சிப்பான்ட்டு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வான்ட்டு அப்படி நிவின் கார் ஓட்டின்னு போகிறாருங்க. வேறு லெவல்.